அடமல்ல அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்குது. நின்ன பாடு இல்லைங்க. நானும் பார்க்குறேன். கடைசி ஒரு 4, 5 நாளா அடமழை பயங்கரமா பெஞ்சுட்டு இருக்குது உக்ரைன்ல. அதுவும் ட்ரோன்கள், அப்புறம் மிசைல்கள் பெருமளவுல பேஞ்சுகிட்டே இருக்குது. ரஷ்ய தரப்புலேருந்து ஏவி விட்டே இருக்கிறாங்க. இதே போல உக்ரைனும் பண்றாங்க. ரஷ்ய தரப்பு வந்து தடுத்து நிறுத்திட்டு தான் சொல்றாங்க. ஆனா பெருமளவுல செய்திகள் எதுவும் வர மாரி இல்ல. ஆயில் ரிஃபைனரி 1, 2 அடி உழுகுது. ஆனா இங்க உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட கேப்பிட்டலான கீவ்ல தாக்குதல் பண்ணனால சிவிலியன்ஸ்லாம் பாதிப்படையறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. கேப்பிட்டல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. அது கூடவே ஒடசா பகுதி. ஒடசால பயங்கரமான தாக்குதல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ட்ரோன்களும் சரி, மிசைல்களும் சரி, தொடர்ந்து தாக்குதல் பெருமளவுல நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அங்க இன்னமும் வச்சிருக்காங்க போல தெரியுது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால பெருமளவுல தாக்குதல் பண்றாங்க. ஏன் இந்த ஒடசா அப்டின்னா, பைடன் அவர்களோட அரசாங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா, சிவனேன்னு இருந்த கிரீஸ். ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பேஸ ஓப்பன் பண்ணலாம். அதாவது நேட்டோவோட அசெம்பிளிங் பேஸ் மாரி. அந்த இடத்துல வந்து கொண்டு வந்து டிப்ளாய் பண்ட்டாங்க. மெடிட்டரேனியன் சைட்ல வந்து அதிகமான ஆயுதங்கள் கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்டின்னா, அங்க இருந்து டுவர்ட்ஸ் ரொமேனியாக்கு கொண்டு போயிடலாம் ஆயுதங்கள. அதான் அங்க இருக்கக்கூடிய போர்ட், கிரீஸோட போர்ட்ட யூஸ் பண்ணி, லேண்ட் ரூட் வழியா வந்து பார்த்தீங்கன்னா, ரொமேனியால கொண்டு போய் வச்சிடலாம். ரொமேனியால ஒரு மிகப்பெரிய பேஸ் ஓப்பன் ஆயிருந்தது. இப்ப அந்த பேஸ் வந்து ரொமேனியால இருக்கிறனால, வேணுங்கும் போதெல்லாம் உக்ரைனுக்கு எந்த ஒரு தங்கு தடை இல்லாம ஆயுதங்கள் போறதுக்கான சப்ளை லைன்ஸ ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த சப்ளை லைன்ஸ் நேரா ஒடசால தான் கனெக்ட் ஆகும். மால்டோவாவா இருக்கட்டும், இல்ல கீழ ரொமேனியாவா இருக்கட்டும், அவங்களால ஈஸியா செய்ய முடியாது. மட்டும் இல்லாம அந்த இடத்துல அடிக்கடி ட்ரில்லுன்னு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுவும் யாரு? ரொமேனியா, மால்டோவா இணைஞ்சு நாட்டோட வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ட்ரில்லுன்னு சொல்லிட்டு அந்த வழியா குடுத்துட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட சித்து வேலைகள் இது போல செஞ்சு சப்ளை லைன்ஸ ரெடியா வச்சுக்கணும். ஏன்னா, போலாண்ட மட்டும் யோசிக்கக்கூடாது. அந்த வழியா வருது அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, சப்ளை லைன்ல ட்ராக் பண்ணி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் பெலரூஸ் இருக்காங்க. ஸோ இது போல பல விஷயங்கள் இருக்கிறதுனால, ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா பெருமளவுல அலோவ் பண்ற மாரி இல்ல. அழுத்தங்கள் குடுத்து பார்த்தாங்க. அவங்க ஒத்துக்கிற மாரி இல்ல. ஸோ சப்ளை லைன பெருமளவுல ஸ்டேபிளா வச்சுக்கணுன்றதுக்காக, செகண்ட் சப்ளை லைனே வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இப்ப அழுத்தங்கள் புட்டின் அவர்களும், எர்டகன் அவர்களும் இதெல்லாம் எதுக்குங்க? ஐயோ! என்ன இதுங்க தூக்கிட்டு போங்க அப்படிங்கிறது போல எர்டகன் அவர்கள் பயங்கரமா பேசிக்கிறாரு. ஏன்னா, பாகிஸ்தானும், இந்தியாவும் போல தான் கிரீஸும் துருக்கியும். ஸோ அவங்க 2 பேத்துக்காக இதுல பெருமளவுல கிரீஸ வந்து ஆர்ம் பண்ணாங்க. அவங்க பெருமளவுல ஆயுதங்கள் வாங்குறாங்கன்னா துருக்கிக்கு பிடிக்காது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, "இது எடுத்துட்டு போங்க. இங்க எதுக்கு இங்க இருக்குது கிரீஸ் கிட்ட. எடுத்துட்டு போங்க" அப்படின்னு போல அவங்களும் அழுத்தம் குடுத்துருக்காங்க. ஸோ அதனால அங்கிருந்து ட்ரம்ப் அவர்கள் அத நீக்கிட்டாரு அப்படின்னு கூட சொல்லப்பட்டு வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ சப்ளை லைன்ஸ் வந்து அமெரிக்க தரப்புல இருந்து இதுக்கு மேல ஏடுகள் போகாதுன்னு அவங்க கேரண்டியா இருக்காங்க. ஸோ அந்த காரணத்தினால இங்க எதுக்குப்பா தேவையில்லாம சப்ளை லைன க்ளோஸ் பண்ணிட்டாங்களா இருக்கும். ஸோ இந்த இடத்துல உக்ரைனுக்கு போகக்கூடிய ஆயுதங்கள் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால தான் ஒடசால இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தாக்குறாங்களா இருக்கலாம். சரி, ஓகே. அது ஸ்டோரி நான் கதை அதிகமா சொல்றதுன்னு சொன்னீங்க. நான் கம்மி பண்ணிக்கிறேன். 2வது இது எல்லாமே செய்திகளோட அட்டாச் ஆயிருக்கும். ஸோ, அத நான் நடுவுல செய்திகளையும் இன்க்ளூட் பண்றேன். மேபி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். மேபி இல்ல அப்படின்னா நான் இதுக்கு மேல கம்மி பண்ணிக்கிறேன். அடுத்த செய்திகளுக்கு நம்ம போயிரலாம். ஃபர்ஸ்ட் என்னது? உக்ரைனோட கேபிட்டலான கீவ், அடுத்து ஒடசால தாக்குதல் நடந்து, அடுத்த சுமில வந்து பார்த்தீங்கன்னா, 13 கம்யூனிட்டீஸ்ல தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த சுமில தாக்குதல் நடக்குது அப்படின்னா, இங்கிருந்து தான் கர்ஸ்க் போய் கொடைஞ்சிட்டு இருக்காங்க. அதிகமான வீரர்கள், ஆயுதங்கள்லாம் இந்த இடத்துல பதுக்கி வச்சிருக்கலாம். ஏன்னா டிஃபென்ஸ் பண்ணும். இல்ல அஃபென்சிவ் ஆப்பரேஷன் பண்ணோம் அப்படின்னா, வீரர்கள மாத்திட்டே இருக்கணும். ஒரு 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவ, இல்ல ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவ வந்து அவங்க ரொட்டேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. உள்ள இருக்கக்கூடிய வீரர்கள. ஏன்னா காயம் அடைஞ்சிருக்கும். வேணுங்கிற சப்ளை எல்லாம் கொண்டு போய் குடுக்கணும். அவங்களுக்கும் டயர்டா இருப்பாங்க. ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால பெருமளவுல சுமில தான் உக்ரைனோட வீரர்கள் இருக்கணும். ஸோ அத தெரிஞ்சுக்கிட்டு தான் இது போல வந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க ரஷ்யா அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஆனா வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா உக்ரைன் தரப்பு வந்து சிவிலியன் மேல தாக்குதல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது களத்துல பெருமளவுல தாக்குதல் நடக்கக்கூடிய இடம்னா கொஸ்டான்டினிவ்கா. இந்த கொஸ்டான்டினிவ்கா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்டுபோன்ஸ்கி அப்படின்னு இந்த கொஸ்டான்டினிவ்கா இவனிஸ்கிக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டியூண்டு ஒரு செட்டில்மெண்ட் இருக்கு. ஸோ அத நோக்கி வந்து பாத்தீங்கன்னா படையெடுத்து போனா அப்படிங்கிற முன்னாடி முடிவு எடுத்துருக்காங்க. ஸோ அதனால காம்பவுண்டுகளை போட்டு தட்டி தூக்கி இருந்துக்கிறாங்க இந்த கொஸ்டான்டினிவ்கால. கொஞ்சம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டேங்க் எல்லாம் எடுத்துட்டு போனா ரொம்ப டிலே ஆகுதுங்க. அதனால என்ன பண்ணலாம்னா இந்த டூ வீலர் இருக்குது இல்லைங்க கொஞ்சம் சௌரியமா இருக்குது. அதனால மோட்டோ ஃபோர்ஸ் இந்த மோட்டோ கிராஸ் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுருக்காங்க. டூ வீலர் எடுத்துட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் போய் பிடிப்பேன் அப்படிங்கிறது போல வெகு நடந்து போயிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா குழந்தைங்க ஓட்டுற கார்ல எடுத்துட்டு போறாங்க. வெல்லோசா அவர்கள் அவர் தான் கொடுத்துருப்பாரு போல இருக்குது. பணம் கொஞ்சம் அவரு கட்டுப்பாடான ஆளு. அதனால சீப்பா தான் கொடுப்பாரு. அதனால இப்போ குழந்தைங்க ஓட்டுற வண்டியெல்லாம் குடுத்துக்கிறாரு போல தெரியுது. இதுக்கு முன்னாடி ஸ்கூட்டர்லாம் வச்சு ஓட்டிட்டு ஸ்கூட்டர் கிடையாது. இந்த எலக்ட்ரிக் வண்டி இருக்கு இல்லையா? குழந்தைங்க ஸ்கேட் போர்டு விளையாடிட்டு இருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் எடுத்து போயிட்டு இருந்தாங்க. இப்ப ஏதோ பாவம் மோட்டார் சைக்கிளாவது குடுத்துக்கிறாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா ஸ்கேட் பண்ணிட்டு போற மாரி இருக்கும். இப்ப டூ வீலர் குடுத்து விட்டுருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இது முதல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த மோட்டார் கிராஸ் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல கை குடுக்குது அப்படி ரொம்ப வேகமா போறதுனால, FPV ட்ரோன்கள் வந்து அடிக்கிறதுல பெருமளவுல பண்ண முடியாது. இவங்க ஷெல்லிங் பண்றாங்க இல்லையா?
இவங்க உள்ள குண்ட போட்டு பட்டன் அமுக்குறதுக்குள்ள அவங்க அங்கிருந்து வேற இடத்துக்கு போயிருவாங்க. ஏன்னா வேகமா போறதுனால. தாக்குதல் பண்ணாலும் அது வேஸ்ட் தான். அந்த வீடியோல பார்த்தீங்கனாலே தெரியும். அவங்க ஒரு இடத்துல குறி வச்சு தாக்குதல் பண்ணுவாங்க. ஆனா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க போயிருப்பாங்க. ஆனா தாக்குதல் பண்ணி இழப்புகளை ஏற்படுத்த முடியாது. அப்படியே தாக்குதல் ட்ரோன் யூஸ் பண்ணி பண்ணாலும் ஏதோ ஒரு 2 வண்டி தான் அடிக்க முடியும். இவங்க வண்டிக்கு ஒருத்தங்க 2 பேர் தானே போறாங்க. அது பல வண்டிகள் போறதுனால, அதிகமான ட்ரூப்ஸ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமா கொண்டு போய் டிப்ளாய் பண்ணிட முடியும். அதனால இது போல விஷயங்கள் யூஸ் பண்றாங்க. நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அது பெருமளவுல இந்த இவனிஸ்க்கு ஸ்டுப்பான்ஸ்கிய தாண்டியும் போயிட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டுட்டு வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்டுப்பான்ஸ்கி கூடிய விரைவில ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்ன நடக்க போகுதுன்றது பார்த்தலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மட்டும் கிடையாது. அடுத்த கர்சன் பகுதி ரொம்ப அதிக அளவுல கான்சன்ட்ரேட் பண்றாங்க. அதே இந்த கர்சன் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டனோவ்ஸ்கி பிரிட்ஜ் இருக்கு இல்லையா? ஸோ அத கிராஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாச்சா பகுதி வரைக்கும் அந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த ஆண்டனோவ்ஸ்கி பிரிட்ஜ தாண்டறதுக்கு அதிக அளவுல வாய்ப்புகள் இருக்கு. பெருமளவுல ரீஎன்ஃபோர்ஸ்மென்ட்ஸ் அந்த இடத்துலயும் வர ஆரம்பிச்சிருச்சு. ரஷ்யா கூடிய விரைவுல கர்சனோட டினிப்பர் ரிவர் தாண்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு செய்தி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இங்க இது ஒரு வீடியோ மட்டும் கிடையாது. அடுத்த பண்டூன் பிரிட்ஜையும் கொண்டு வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்ய தரப்பு வந்து. பெருமளவுல ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஏன்பா இதெல்லாம் இப்படி பண்றாங்களே! அடிக்க மாட்டாங்களா? ஆளுங்க இல்லையா? அப்படின்னு கேட்டா, அங்க ஆளுங்களே இல்ல போல தெரியுது. யாருமே எதுவும் செய்யறதில்ல. அவங்க பாட்டுக்கு சௌரியத்துக்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சில தாக்குதல்கள் இருக்கு. ஆனா பெருமளவுல ஆயுதங்கள் தட்டுப்பாடு இப்ப உக்ரைன்ல இருக்கு. வரக்கூடிய ஆயுதங்கள பெருமளவு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சப்ளை இல்லாதனால எந்த இடத்துல கான்சன்ட்ரேட் பண்றதுன்னு தெரியாம, ஆயுதங்கள் தட்டுப்பாடு பெருமளவுல உக்ரைனுக்கு இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆனா அமெரிக்காவோட மீடியாக்கள்ல என்ன மாரியான தகவல்கள் குடுக்குறாங்கன்னா, அமெரிக்கா ஆல்ரெடி எய்டுகள் குடுத்துருப்போம்லங்க. அதுவே சம்மர் வரைக்கும் போதுமான அளவுக்கு இருக்கு உக்ரைன் கிட்ட சமாளிக்க முடியும். அமெரிக்காவோட இல்லைனாலும், எய்டு இல்லைனாலும் அவங்களால சமாளிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஆனா ரஷ்யாவோட போக்கெல்லாம் பார்த்தா, தாக்கு பிடிக்குமா உக்ரைன் அந்த அளவுக்கு அப்படிங்கிறது கூட சந்தேகங்கள் இருக்கு. ஏன்னா இதே கர்சன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆயுத கிடங்குகள், வீரர்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சு ஃபேப் ஸ்ட்ரைக்கா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இத தொடர்ந்து 2 நாளா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது போல தொடர்ந்து பல இடங்கள்ல தாக்குதல் பண்ணிருக்காங்க. அடுத்தது ஸ்லோவியான்ஸ்க். இந்த ஸ்லோவியான்ஸ்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரமடாஸ்க், ஸ்லோவியான்ஸ்க்லாம் பெருமளவுல தாக்குதல்கள் இத்தன நாளா நடக்காம இருந்துட்டு இருந்தது. இந்த 3 வருஷ போர்ல. ஆனா இப்போ பெருமளவுல ஏர் ஸ்ட்ரைக்குகள் இந்த ஸ்லோவியான்ஸ்க், கிரமடாஸ்க்லாம் பெருமளவுல நடந்துகிட்டு இருக்கு. இத நம்ம திருப்பி திருப்பி சேனல்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீடியோ பதிவுகளும் பெருமளவுல வந்துகிட்டு இருக்கு. அதாவது ரஷ்யானால இப்ப ரீச் பண்ண முடியாது அப்படிங்கிறத இப்ப ரீச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இந்த ஸ்லோவியான்ஸ்க், கிரமடாஸ்க் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த கிரமடாஸ்க், ஸ்லோவியான்ஸ்க் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா 100% டொனெஸ்க் பகுதி, இந்த டான்பாஸ் பகுதிங்கிறாங்களே அது எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா இதுக்கு முன்னாடி மேல வந்து பார்த்தீங்கன்னா லுகான்ஸ்க் முழுசும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. 1% இந்த ஒரு சின்ன காட்டு பகுதி அந்த மாதிரி தான் இருக்கு. எல்லா செட்டில்மெண்ட்டும் கம்ப்ளீட்டா ரஷ்யாக்குள்ள வந்துருச்சு. லுகான்ஸ்க் ஓப்லாஸ்ட் பேலன்ஸ் இருக்கிறது டொனெஸ்க். டொனெஸ்க்ல கீழ வந்து பார்த்தீங்கன்னா பக்ரோஸ்க். இந்த பக்ரோஸ்க் வந்து கிரிவலம் வந்துகிட்டு இருக்காங்க இல்லையா? இதுல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவுல தான் வந்து பார்த்தீங்கன்னா டினிப்ரோ பெட்ரோவ்ஸ்க் ஓப்லாஸ்ட் இருக்கு. இந்த ஒப்லாஸ்ட்ல டிஃபென்ஸ் லைனே கிடையாது. இதுக்கப்புறம் டினிப்பர் ரிவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் லைன். ஏதாவது பண்ணலாம், ஏதாவது டிஃபென்ஸ் லைன்லாம் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத உக்ரைன் தரப்புல இருந்து ஆர்டர் குடுத்துருப்பாங்க. ஆனா பெருமளவுல கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியல. இப்ப அந்த வீடியோ லோட் ஆயிருக்கும். இது அந்த பக்ரோஸ்க் பைல இருந்து டினிப்ரோபெட்ரோவ்ஸ்க் பார்டர் இருக்குல்ல அந்த சைடு தான். பெருமளவுல கன்ஸ்ட்ரக்டே பண்ண கிடையாது. இது ரொம்ப ரொம்ப சிக்கல் தான் உக்ரைனுக்கு. ஏன்னா ஒரு 4 கிலோமீட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் லைனே இல்ல அப்படின்னா அவங்க நேரா சுத்தி வளைக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ கீழ வந்து பார்த்தீங்கன்னா பக்ரோஸ்க், மேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரமடாஸ்க், ஸ்லோவியான்ஸ்க். ஸோ இது எல்லாமே மிக முக்கியமான பகுதிகள் இந்த டொனெஸ்க் பகுதியில. இதெல்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சுன்னா முழுவதும் அவங்க மிலிட்டரி ஆப்பரேஷன்ஸ் சொல்லி எதுக்காக உள்ள வந்தாங்களோ அத 100% அச்சீவ் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? நெகோசியேஷன் தான். இதுக்கப்புறம் உக்ரைன் தான் வந்து சண்டை புடிச்சு பிடிக்கணும். இதுக்கப்புறம் ரஷ்யா வந்து முன்னேறணும்னு நீட் இருக்கான்னா அடுத்து கீழ ஜாப்ரோசியா, கெர்சனு. ஸோ கெர்சனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஜாப்ரோசியா பகுதினா கீழ வெளிக்கான ஓசல்கா. ஸோ அந்த பகுதியில முன்னேறிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அவங்க அவங்களோட கோல்ல வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா ரஷ்ய தரப்பு வந்து மூவ் ஆயிட்டு இருக்காங்க. இங்க உழப்பிட்டு இருக்கிறது இந்த மேற்குலக நாடுகள் தான். ஏன்னா இப்ப திரும்ப G7 நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை பிடிச்சுக்கிறாங்க. G7ல இருக்கக்கூடிய நாடுகள்லாம் அமெரிக்கா வந்து இங்க பாரு ரஷ்யா மேல குற்றம் சொல்லாத. புட்டின் அவர்கள பேம் பண்ணாத. இது அக்ரஸார்ன்னு ரஷ்யாவ சொல்லாத. நான் ஒத்துக்க மாட்டேன். வீட்டோ அப்படிங்கிறது போல யுஎன்னா இருக்கட்டும், G7ஆ இருக்கட்டும். இந்த நாடுகள்லாம் இப்ப யூரோப்பியன் யூனியனுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. அதுவும் மேக்ரான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்மர் அவர்களும், மேக்ரான் அவர்களும் இணைஞ்சு எப்படியாவது ட்ரம்ப் அவர்கள கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக போயிருக்காங்க. அதுவும் மேக்ரான் அவர்களா சொல்ட்டாங்க. இங்க பாருங்க பல நாடுகள் யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இணைஞ்சு ஒரு பீஸ் கீப்பிங் ட்ரூப்ஸ ரெடி பண்ணி உக்ரைன்ல டிப்ளாய் பண்ண தயாரா தான் இருக்கும். ஆனா, அமெரிக்காவோட ஆதரவு வேணும் அப்படிங்கிற கேட்டுக்கிறாரு. பெருமளவுல போய் கன்வின்ஸ் பண்ணலான்னு போயிருந்தார் இல்லையா? இப்போ ஒரு இமேஜ் வந்திருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பாருங்களேன். என்ன நடக்குது? அதாவது இது சிரிக்கவே அடக்கவே முடியல. இருந்தாலும் இது போல வேடிக்கையான விஷயங்கள்லாம் மேற்குலயே பேசிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல.
இப்ப அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு நபரையும் கலாய்ச்சிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவோட பிரைம் மினிஸ்டர் அல்பனீஸ் அவர்கள. ஏன் இவருன்னா, இவரு ஆயுதங்கள்லாம் குடுத்திருந்தாரு. பில்லியன் கணக்கான உதவிகள் இவங்களும் உக்ரைனுக்கு செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஆஸ்திரேலியன் புஷ்மஸ்லாம் பெருமளவுல கவுத்தி போட்டு வச்சிருந்தாங்க ரஷ்யா. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் நம்ம பார்த்திருப்போம் தொடர்ந்து. இந்த காலத்துல சண்டை நடக்கிற வீடியோ பதிவுகள்லாம் பார்க்கும்போது, உங்களால புஷ்மஸ்லாம் பெருமளவுல பார்க்க முடியும். ரொம்ப ரேர் தான். பட் இருந்தாலும் சில இடங்கள்ல ரஷ்ய தரப்பு வந்து இதில ஹைலைட் பண்ணி காட்டுறது உண்டு. அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியாவோட முன்னாள் ராணுவ வீரர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கர்ஸ்க் பகுதிக்குள்ள நாங்க பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது போல மெர்சனரிஸா வந்திருக்காங்க அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு வந்து வீடியோ பதிவுகள்லாம் வந்திருந்தது. அது மிக பெரும் பேசுபொருளா ஆஸ்திரேலியாலாம் மாறியிருந்தது. ஆஸ்கர் அவர்கள் இது போல விஷயங்கள் அதான் அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற போல தகவல்கள் பரவுச்சு. அதுக்கப்புறம் இல்ல அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு வந்து வீடியோ பதிவுகள் விட்டாங்க. கால்லாம் பெருமளவுல காயமடைஞ்சிருக்கு. அதுபோல வீடியோக்கள்லாம் வந்திருந்தது. இதெல்லாம் வந்து அவர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க எங்களுக்கு. கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படிங்கிறது போல ஆஸ்திரேலியா தரப்புலருந்து இந்த ட்ரம்ப் அவர்கள் பேசியிருந்தாங்களே, அந்த டைம்ல அவங்களும் ஒரு மீட்டிங்ல பிரஸ் மீட்ட கூப்பிட்டு பேசியிருந்தாங்க. ட்ரம்ப் அவர்கள் அத எடுத்து சொல்லியிருப்பாரா? இருக்கலாம். ஆனா இந்த கர்ஸ்க் பைக்குள்ள எதுக்குங்க போனாங்க? ஆஸ்திரேலியாவோட தானே. ஆனா இப்ப இவரு என்ன சொல்லிக்கிறார் பிரஸ் மீட்ல கேட்கும்போது, "என்னங்க நெகோசியேஷன் பத்தி பேசிக்கிறாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?" அப்படின்னா, "நாங்க பெருமளவுல அதுல இன்வால்வ் ஆகலைங்க." அது சொல்றதுக்கே மனசு வரல அவருக்கு. தெரியுது அந்த அளவுக்கு சிக்கியிருக்கிறாங்கன்ட்டு. இதுதான் உக்ரைனுக்கு யாரெல்லாம் ஆதரவு குடுத்தாங்களோ, இப்ப அந்த தலைவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தான் சொந்த நாட்டிலேயே பெருமளவுல வெறுக்கப்படக்கூடிய தலைவர்களா மாறிட்டு இருக்கிறாங்க. யாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல. ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மிக பெருமளவுல பின்னடைவு சந்திச்சுட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, நாடு நாசமா போயிருச்சு. அதுக்கு சிறந்த உதாரணம் யூரோப்பியன் யூனியன். அதுவும் குறிப்பா பிரான்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஜெர்மனி கம்பேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க அப்டின்னா, பிரான்ஸோட பாதையிலேயே ஜெர்மனியும் போப்போது. அதாவது அவங்க நாட்டோட கடன பெருமளவுல இருந்துகிட்டே இருக்கு. அத கண்ட்ரோல் பண்ண முடிய கிடையாது. 2வது திவாலாகக்கூடிய சூழ்நிலையில இருக்கு. இதுதான் இருக்கக்கூடிய விஷயம். ஜெர்மனி எப்படி ஹேண்டில் பண்ண போகுது, பிரான்ஸ்ல எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, இதுக்கு மேல அப்படிங்கிறது போல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்ங்கிறாங்க இல்லையா? எதுக்காக அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. அங்க இருக்கக்கூடிய வளங்கள, அங்க இருக்கிற மிச்ச மீதி வளங்களையாவது நாங்க பார்த்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக, உக்ரைனோட டீல் போறதுக்கு இப்ப யூரோப்பியன் வந்து பார்த்தீங்கன்னா, யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புது டீல் ப்ரொபோசல வந்து உக்ரைனுக்கு வச்சிருக்காங்க. ஆல்ரெடி அமெரிக்கா போட பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்களும் சைடுல வந்து குடுத்துட்டு இருக்காங்க சந்தடி சாக்குல. இவங்க என்ன விஷயம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, ஏங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரொபோசல் நாங்க வைக்கிறோம். உங்களுக்கும் பெனிஃபிட், எங்களுக்கும் பெனிஃபிட் மாரி ஒரு ப்ரொபோசல் வைக்கிறோம். அப்படிங்கிறது போல ஆ யூரோப்பியன் யூனியன் தரப்புல இருந்து இப்பவாவது உக்ரைன் வந்து உண்மையாலுமே ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு நேஷனலிஸ்ட்டா இருந்தாரு அப்படின்னா, உண்மையாலுமே அதாவது அனலிஸ்ட் கிட்ட இருந்து வரக்கூடிய கருத்துக்கள். இது போல நெறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அவங்களுக்குள்ள இருக்குன்னா எங்க கிட்ட இருக்கக்கூடிய வளங்கள மட்டும் கையெழுத்து போட்டோனே வந்து எடுத்துக்கிறதுக்கு தெரியுதுல்ல. அதே போல கையெழுத்து போட்டு முதல்ல யூரோப்பியன் யூனியன்ல சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து வளங்கள பத்தி பேசுங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இதுக்கப்புறமாவது உக்ரைன் பாதுகாப்பா இருக்கணும், கொஞ்சம் சேஃப்டியா இருக்கணும்னா யூரோப்பியன் யூனியன்ல சேத்தணும். ஸோ இதுக்கப்புறமாச்சும் முதல்ல யூரோப்பியன் யூனியன், அதுக்கப்புறம் வளங்கள் யூரோப்பியன் யூனியனுக்கு அப்படிங்கிறது போல இவங்க பேசுனாங்க அப்படின்னா, இந்த டீல் நல்லா இருக்கும். அப்போ உண்மையாலுமே உக்ரைனோட அதிபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் மேல அக்கறை இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்ன்னு நெறைய டிபேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இவ்வளோ கருத்துக்கள் இருக்கப்பா. அவங்க கருத்து சொல்லிக்கிறாங்க. ஆனா இந்த கருத்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா நேட்டோல சேர்த்து வளங்கள் எடுத்துக்கோ. ரொம்ப சிம்பிள். இதுக்கு ஒரு கையெழுத்து, அதுக்கு ஒரு கையெழுத்து. ஒரே பேப்பர்ல முடிச்சிடலாம் அப்படிங்கிறவங்கள கேட்டாங்கன்னா, வேலை முடிஞ்சுச்சு இல்லையா? இல்லைன்னா எல்லாம் கையெழுத்து கும்பிடுறோம் ரோடு அந்த பக்கம் கிளம்பிருங்க அப்படிங்கிறவங்களும் சொல்லிருவாரு செலன்ஸ்கி அவர்கள். என்ன நடக்குமோன்னு தெரியல. கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிக்கிறாருன்னா, யூரோப்பியன் யூனியன் ப்ரொபோசல் வச்சிருக்காங்க. இதுக்கு அக்செப்ட் பண்ணுவாரா என்னன்னு தெரியல. நான் இப்ப பார்லிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, நேத்திக்கு எல்லாரும் கூடி இருக்கும்போது அக்செப்ட் பண்ணிக்கல. ஜெலன்ஸ்கி அவர்கள் லெஜிட்டிமேட்ன்னு. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, பார்லிமெண்ட்ல அதே பார்லிமெண்ட் வந்து பாஸ் ஆயிடுச்சு. இப்ப வந்து லெஜிட்டிமேட்ன்னு அக்செப்ட் பண்ணி இருந்துக்கிறாங்க. இப்ப என்ன கையெழுத்து போட்டு டீல் எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா பண்ணிருவாங்களா? இது ரஷ்யா கிட்ட கேட்டு இது போல வாக்கெடுப்பு நடத்தி அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒத்துக்கலாங்களா டீல? அப்படிங்கிறத கேட்டு ஏதோ பண்ணியிருக்காங்களா? அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓரளவுக்கு தகவல்கள இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவ பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பாய்.